மகர ராசியில நவ கிரகங்கள் நின்றால் இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது தங்களுடைய சொத்துக்களை இடத்தை பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. மகரத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாங்க. ஆனா ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா, மகரத்தில் ராகு இருந்தது அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மகரத்தில் ராகு இருந்தது அப்படின்னா இவங்க அதைய தாராளமாக செய்யலாம். தடையை கொடுக்கக்கூடிய கேதுவே வாய்ப்புகளையும் கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும், அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டா. அதனால தான் அந்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாயினுடைய வம்சாவளியிலையும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மகரம் ராசி. மகர ராசியில் நவ கிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த டைம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மகரத்தில் சூரியன் இருந்தான். இப்போ மகரத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது தங்களுடைய சொத்துக்களை இடத்த பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தது, சுடுகாட்டுக்கு தானம் கொடுத்தது, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் தான் பார்த்திங்கன்னா மகரத்தில் சூரியன் கொண்ட ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையினுடைய வம்சாவளியில் தத்து போனது, தத்து கொடுத்தது, இந்த சிறு வயதில் துர்மரணமாக இறந்தது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மகர சூரியனுக்கு தான் உண்டு. அதே சமயத்தில் இந்த ஜாதகரும் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. தன்னை கை நீட்டி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப திடமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு தன்னை பற்றின ஒரு கழிவிறக்கம்னு ஒரு சொல்லுவாங்க, தன்னிறக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சோர்வை அது கொடுத்துரும். இவங்களுடைய திட்டங்கள் தாமதமாகும் போது அது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோர்வையும் ஒரு மனக்கவலையையும் கொடுத்துரும். அதே சமயத்தில் ஒரு தலைமையை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டை இவங்க எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அது வரைக்கும் ஒரு நல்ல திடமாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு குழப்பம் வந்துடும், ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்துடும். ஆனால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ இது மகர சூரியன் கொடுக்குற ஒன்று. அடுத்து மகரத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா விடிய காலையில் 3 மணிக்குனாலும் எந்திரிச்சு வேலை பார்ப்பாங்க. ஆனால் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுவாங்க. அதே போல் இவங்க எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. ஆனால் ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கவனித்து வச்சுப்பாங்க. தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. சின்ன வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா அமைதியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிறு வயதிலேயே ஒரு கஷ்டத்தை, குடும்பத்துடைய கஷ்டத்தையும் வறுமையையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஆள் பார்த்தா ரொம்ப அமைதியாக அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டீங்க இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வழி தெரியல அப்படின்னு கேட்டால் அவ்வளவு அழகாக அதை சொல்லி கொடுப்பாங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அதை போய் அப்படியே அப்ளை பண்ண சக்ஸஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு தெளிவான ஆட்களாக இருப்பாங்க. அதே போல் ஒரு வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். ஒரு வேலையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப பர்ஃபெக்டாக முடிக்கிறதும் இந்த மகர ராசி தான். என்ன ஒரே ஒரு விஷயங்க, கமிட்மெண்ட் இருந்தால் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற இவங்க அந்த கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுவாங்க, மந்தமாக இருப்பாங்க. காலையில் வேலை இருக்குன்னா 3 மணிக்கு எந்திரிக்கிற ஆள் வேலை இல்லைன்னா காலையில் எழுப்புறக்குள்ளேயே மற்றவங்களுக்கு போதும் போதும்னு ஆகிடும். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மகரத்தில் சந்திரன் இருக்கிறவங்கள சின்ன வயதிலிருந்தே பார்த்திங்கன்னா அழகாக மோல்டு பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர்களாக இருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன வயசுலேருந்து தான் பட்ட கஷ்டம், வறுமை, குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாம் பார்த்து மனங்கள் தடுமாறி வருத்தப்பட்டு குழப்பம் அடைஞ்சு தன்னுடைய எந்த பாதையில் போகிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய சிரமப்பட்டு அப்புறம் மெல்ல 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 அனுபவப்பட்டு தான் இவங்க தன்னுடைய சுய முயற்சியை வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக என்னென்னா இவங்க எந்த ஒரு காரியத்தையுமே சுய முயற்சியோடு இறங்கி பண்ணுனா 100% அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
இவங்க மற்றவங்க தன் கூட இருக்காங்க, தன் கூட யாராவது துணைக்கு வர்றாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது இவங்க செய்யக்கூடாது. தனித்து இருந்தால் இவங்க நிறைய வெற்றி அடைவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் செவ்வாய். மகரத்தில் செவ்வாய் இருந்தவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனோதைரியம் இருக்கும். ஆள் வந்து ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. இந்த ஆளெல்லாம் இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டாங்க. அதில் ரொம்ப பிடிவாதமாக நிற்பாங்க. அந்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் விடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கோபம் வரும், நல்லாவே கோபம் வரும். அந்த கோபத்தை காட்டுற விதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இடம் பொருள் பார்த்து டெக்னிக்காக காட்டுவாங்க. அந்த எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டுங்க, இந்த இன்சூரன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் இயல்பாகவே நல்லா வரும். ட்ரஸ்ட்டு எடுத்து நடத்துறது, அடுத்தவங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற அந்த ஒரு விஷயங்கள், இது எல்லாமே இவங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதை இவங்க வந்து வளர்ச்சியும் அடைய முடியும். இவங்களுக்கும் அதில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் புதன் இருந்தால், இப்போ மகரத்தில் புதன் இருக்காங்க அப்படின்னா இவங்க முதல்ல உத்தியோகத்தில் இருந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயதில் இவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கிறது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை படித்தா வந்து டக்குன்னு புரியாது, திரும்ப திரும்ப படிக்கணும், மனப்பாடம் பண்ணால் அது கொஞ்சம் மறந்து போயிடும். இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது சிறு வயதில் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது சில தடுமாற்றங்கள், சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போய் தான் அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வியை முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் உறவு, தாய்மாமன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதில் சிறு வயதில் இறந்தவர்கள் துர்மரணமாக இறந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதும் இதில் தான். அதே போல் வந்து இவங்களுக்கும் வந்து இந்த புதன் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பராக பத்திரம் இல்லாத சொத்துக்கள், வில்லங்கமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதே போல் வந்து இந்த முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறது, ஆவண பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே இந்த மகரத்தில் புதன் இருந்தால் இருக்கும். ஸோ அதனால் இதில் எப்போவுமே இவங்க கொஞ்சம் தெளிவாக எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா ஒரு அவசர காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆவணங்கள் வந்து அப்டேட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் போய் திரும்ப சரி பண்ணிட்டு வாங்க, இதில் வந்து கையெழுத்து சரியாக இல்லை, அதை போய் சரி பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரி திரும்ப திரும்ப அலைய விட்டுருவாங்க. அதனால் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது. மகரத்தில் குரு இருந்தால் அது வந்து குரு நீசமாகிற வீடுங்க. அப்போ இங்கே குரு இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னா இது புத்திர கவலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் வந்து உயர்கல்விக்கு ஒரு தடையை கொடுக்கறது, பெரியவங்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, பெரியவங்களை இவங்க புரிஞ்சுக்க முடியாமல் தடுமாறுறது, இவங்களை பெரிஞ்சவங்க வந்து புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடைவெளி இருக்கிறது, இது எல்லாமே இதில் இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இவங்களுடைய அனுபவங்கள் எந்த அளவுக்கு பெறுகிறார்களோ, அந்த அனுபவ பாடங்களை எந்த அளவு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புகழ் கிடைக்கும், இவங்க உயர் நிலையை அடைய முடியும். அப்போது அனுபவங்கள் தான் இந்த மகரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது புத்திர கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து கரெக்டாக வளர்த்தி கொண்டு வரணும். அந்த அவங்கவுங்க வேலையை, அந்த குழந்தையினுடைய வேலையை குழந்தையே செய்ய பழக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இவங்க கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். இல்லைன்னா நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களும் சிரமப்பட்டு அதை பார்த்து இவங்களும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்தில் வந்து சுக்கிரன் இருக்குது. இப்போ மகரத்தில் வந்து சுக்கிரன் இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு சொந்தமாக தொழில் செய்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குங்க. அதே போல் கூட்டு தொழில் செய்கின்ற ஒரு நிலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை வகையிலையும் வந்து சிறு வயதில் இறந்தவங்க, இந்த துர்மரணமாக இருந்த அமைப்பு, அதே போல் வாழ்க்கை துணை ஒரு கண்டம் தப்பிய நீர்க்கண்டம் தப்பிச்சு வந்த ஒரு நிலை, சிறு வயதில் ஆரோக்கிய பிரச்சனையை சந்திச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகரச்சனி. மகரத்தில் சனி இருந்தது அப்படின்னா சொந்த தொழில் செய்வதற்கு மிக மிக ஒரு அருமையான அமைப்பு. ஏன்னா அது சனியினுடைய வீடே அதுதான். அப்போ சனி அங்கே என்னவாகிறாரு, ஆட்சி அமைப்பு பெறுகிறார் இல்லையா, அது வந்து காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம். ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யும் பொழுது அதில் ஒரு நல்ல வளர்ச்சி,
அந்த தொழில் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த அமைப்பு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு இவங்க தானம் கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, அந்த அளவுக்கு இவங்களுடைய கர்ம நிலையினுடைய தன்மையும் மாறுபட ஆரம்பிச்சிரும். அடுத்து வந்து மகரத்தில் ராகு. மகரத்தில் ராகு இருந்தது அப்படின்னா, தந்தையினுடைய வம்சாவளி அங்கே வந்து இந்த சிறு குழந்தைகள் சிறு வயதில் இறந்த ஒரு தன்மை, பிறந்து இறக்கிறது, இறந்து பிறந்தது, தத்து போனது, தத்தெடுத்த விஷயங்கள் எல்லாம் இந்த தந்தையினுடைய வம்சாவளியில் நடந்ததை இது குறித்து காட்டுது. அதே போல் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறந்த அமைப்பு. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த மகரத்தில் ராகு இருந்தது அப்படின்னா இவங்க அதையே தாராளமாக செய்யலாம். அடுத்து மகரத்தில் கேது. மகரத்தில் கேது இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இவங்க ஒரு விஷயத்தில் தொழில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து அனுபவத்தை பெறணும். அதை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு தொழில் பண்ணணும். அதில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அந்த அனுபவங்களை பெற்று அதற்கு பிறகு தொழில் தொடங்கினா அந்த தொழில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஏன்னா தடையை கொடுக்கக்கூடிய கேதுவே வாய்ப்புகளையும் கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும், அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டா. அதனால தான் அந்த ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாயினுடைய வம்சாவளியிலையும் துர்மரணங்கள், தத்துப்போன விஷயங்கள் எல்லாம் குறிகாட்டக்கூடிய தன்மை தான் இந்த மகரத்தில் கேது இருக்கிறது இல்லை. அப்போ இதில் என்ன அப்படின்னா, மகரத்தில் எக்கிரகங்கள் இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அன்னதானம். சகல ஜீவராசிகளுக்கும் செய்கின்ற ஒரு அன்னதானமானது நம்மளுடைய அந்த கர்ம நிலையை மாற்றுகின்ற தன்மையோடு அல்லாமல் ஒரு நிறைவான, ஒரு திருப்தியான நம்மளுடைய பிற்கால வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. செய்து பாருங்கள், பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.